ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லாராவின்ஸ் ஆர்ட்ஸ். நம்ம விரும்பி சாப்பிட்ற ப்ரான் தொக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ ப்ரானுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் நான் 20 மினிட்ஸ் மசாலா தடவி மேரினேஷன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி லீவ்ஸ், மல்லித்தூள், ஜீரகத்தூள், ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர். லெமன் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா தொக்கு பண்ணுறப்போ ஒரு தக்காளி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெமன் தேவையில்லை. 20 to 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ தொக்கு பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கி தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணுற ப்ரான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் தொக்கு மாதிரி வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், ஏன்னா 5 to 7 மினிட்ஸ் ப்ரான் வெந்துடும். ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரையில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. மேரினேஷன் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக 30 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த தொக்கு ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ஜாய். தேங்க்யூ.